நாம ஒண்ணு நெனைக்கிறோம். ஆனா கடவுள் வேற குடுக்குறாருன்னு இருக்குல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதாங்க. சங்கம்ல சாப்பிடலான்ட்டு கெளம்புனா, கடைசியில கடவுள் எங்களுக்கு எழுதினது இந்த தாய் பேசில் அப்படின்னு தான் நெனச்சுக்கிட்டோம். ஏன்னா சங்கம்ல சாப்பிடறதுக்கு அங்க வந்து டைனிங் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ த்ரூ அவுட்டா இதான் இருந்தது. சாப்பாடு படு கேவலமா இருந்தது. சரி சங்கம்ல ஸ்டார்ட் பண்ணி பேசில் தாய்ல வந்து முடிச்சுட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம். ராஸ் வந்தோம். ராஸ்ல வந்து இந்த குழந்தைங்களோட விஷயங்கள்லாம் நல்லாருக்கும். கொஞ்சம் ரொம்ப நேரம் தேடி எடுக்கணும். ஆனா வந்து நம்மளுக்கு அப்படி தேடும்போது வேற ஏதாவது ஒண்ணு தேடுவோம். ஆனா நம்மளுக்கு வேற ஏதாவது மாட்டோம். அந்த மாரி எனக்கு இந்த செப்பல் வந்து யாரோ கீழ போட்டிருந்தாங்க. கிராக்ஸ் பிராண்டு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. காலுக்கு ரொம்ப எதமா இருந்ததுன்னு சும்மா போட்டு பார்த்தேன். டக்குன்னு வாங்கிட்டேன். அந்த மாரி எப்பயாச்சும் தான் ரேரா தான் மாட்டோம். இந் இந்த மாரி கேசட் பிளேயர், ரேடியோலாம் எங்க அப்பா காலத்துல வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ நெனச்சா அது பழைய பொக்கிஷமா வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதான் நான் இத பார்த்து வாங்கலாமான்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. நான் காமிச்ச டேப் ரெக்கார்டர் மாரி நீங்க எத்தன பேர் வீட்ல இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த மாரி ரேடியோல வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க வந்து நிலா வெளிச்சத்துல ஒரு பெரிய கட்டில் போட்டு வாசல்ல எங்க வீட்டு வாசல்ல வந்து நல்லா ஜல ஜலன்னு காத்து வாங்கிட்டு பாட்டு கேட்டுட்டுருப்போம். அந்த பழைய காலத்து பாட்டெல்லாம் வந்து எனக்கு அப்படிதான் எங்க அப்பா எனக்கு பழக்கப்படுத்தி விட்டாரு. அது இந்த மாரி உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரீஸ் என்னங்கிறது எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால இங்க பாட்டில்ஸ்லாம் நல்லா இருந்தது. $12க்குலாம் நல்லாவே வச்சிருந்தாங்க. ஆனா என்ன எங்க வீட்ல ஆல்ரெடி நெறைய இருக்குங்கிறனால நான் வாங்கல. ராஸ் முடிச்சுட்டு வெளில வந்தாக்கா 5 பிலோ அப்படின்னு ஒரு கடை இருந்தது. அங்க என்னடான்னு பார்த்தா எல்லாமே $5 அண்ட் பிலோ. என்ட்ரிலயே இந்த பாய் வச்சிருந்தாங்க. என்னடா இது நம்ம ஊர்ல இந்த பாயெல்லாம் விப்பாங்களே அந்த மாரி இருக்குன்னா, ஆமா சம்மர்ல இங்க பீச்லலாம் போட்டு படுக்கிறதுக்கு வேணும்லன்னு. நான் சொன்னேன் டெக்சாஸ்ல எங்கப்பா பீச் இருக்கு? இங்க பீச்ல போட்டு படுக்கிறதுக்கு அப்டின்னேன். இல்லப்பா அந்த மாரி ஸ்விம்மிங் பூல் கிட்டக்கலாம் கூட வச்சிருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு என் ஹஸ்பண்ட். இந்த மாரி சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து இதுதாங்க ஃபர்ஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த 5 பிலோ கடையில பார்க்குறேன். இந்த 5 பிலோ கடையில வந்து நெறைய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் பின் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ நகையெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் இந்த மாரி ஒரு டப்பா தான் மைக்கேல்ஸ்ல வச்சிருக்கேன். அதே மாரி இதுல சின்ன சின்ன தோடெல்லாம் போட்டுக்கலாம். இல்ல கிராஃப்ட் சமாச்சாரங்கள் போட்டுக்கலாம். எது வேணா போட்டுக்கலாம் அந்த மாரி. டிராவல் சைஸ் ஆர் பாக்கெட் சைஸ் கண்டிஷனர், ஷாம்பூ வந்து ஊத்தி வச்சுக்கிற மாரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு இந்த கடைக்கு வந்தோனே. ஆனா வெளியில செம்ம வெயிலுங்க. என்னடான்னு காருக்கு வந்து பார்த்தா 110 டிகிரி. 110 டிகிரில ஷாப்பிங் பண்ற ஒரே ஆள் நம்மளா தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சரிங்க நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.